Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Camerafi live app யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸி தான். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே Camerafi live அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அங்கே ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததும் நம்மளுக்கு Camerafi live லோகோவோட இப்படி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் ஐ அக்ரின்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கண்டினியூ ஆர் க்ளோஸ்னு கேட்கும். எஸ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கேமராவில் லைவ் பண்ண போகிறீங்கன்னா கேமரா கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் லைவ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஸ்க்ரீனில் லைவ் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு யூடியூபா இல்லை ஃபேஸ்புக்கா ட்விட்ஸா இது மூணில் எதை நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால யூடியூப் கொடுத்துக்கலாம். யூடியூப் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகே கொடுத்துட்டு பிக்சர்ஸ் ரெக்கார்ட் ஆடியோ இது எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைவ் ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனோடவே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். கோ கொடுத்திங்கன்னா உங்களோட லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணலன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டுன்னு. அங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ லைவ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம கேமராவில் எப்படி லைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேமரா ஆப்ஷன் கொடுத்துட்டு யூடியூப் கொடுத்துக்கோங்க. யூடியூப் கொடுத்துட்டு உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இதெல்லாமே கேட்கும். நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்து பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் இந்த ஆப்ஷன் வரும். அதில் யூடியூப் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் லைவ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன் இருக்கும். இப்போ பேக் கேமராவில் லைவ் பண்ண போகிறீங்கன்னா பேக் கேமரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் கேட்குது. எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமான்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் அந்த டாப் ரைட் கார்னரில் பென் ஆப்ஷன் கிரிட்டு எல்லாமே இருக்கும். அதில் எது வேணுமோ எல்லாம் வச்சுக்கலாம். நம்மளோட லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் லைவ் டேஷ்போர்டில் போனீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ லைவ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் சேனலோட கனெக்ட் ஆகிடும். இப்போ பேக் கேமராவில் பிளர்ராக வேணும்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மைலிஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வீடியோஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, அதாவது கேமரா வேணுமா இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன் வேணுமா அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு அந்த பொம்மை போட்ட அந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்க்ரீனில் நீங்கள் லைவில் யார் வந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு தான் வந்துட்டுருக்கும். நீங்கள் இப்படி கூட நீங்கள் லைவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்மைலிஸ் இருக்குது, ரெய்னி வர மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய ஆப்ஷன். இப்போது பாட்டம் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ ஸ்க்ரீன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் லைவ் பண்ணும்போது அந்தந்த ஸ்க்ரீனை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரைட் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ வேணும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும்.
அண்ட் குவாலிட்டி வந்து மீடியமாக இருக்கணுமா ஹையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா பிட் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். பிட் ரேட் வந்து ஆனில் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே வந்து செக் பண்ணி நம்ம வந்து செட்டிங்ஸை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு டைட்டில் வந்து நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு சும்மா வந்து ஹவு டு யூஸ் Camerafi லைவ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைட்டில் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம சேனல் டேஷ்போர்டில் போய் மாற்ற வேண்டியதில்லை, இங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ சேனல் போயிட்டிங்கன்னா நீங்கள் சேனலை வந்து மாற்ற போகிறீங்க, வேறு சேனலில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கேயே ஆப்ஷன் கேட்கும். அதே மாதிரி காப்பி கோட் கொடுத்து நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பப்ளிக்காக பண்ண போகிறீங்களா, அன்லிஸ்டடாக, ப்ரைவேட்டாக அப்படின்னு கேட்கும். அப்புறம் கேட்டகரி வந்து நீங்கள் கேமிங் பண்ண போகிறீங்களா, என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக, காமெடியாக, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் லேட்டன்சி, அல்ட்ரா லோ லேட்டன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேக்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரே ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் டேகே கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டோரேஜ் லொக்கேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு லைவ் போயிடலாம். இப்போ ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆடியோ, வீடியோ, இமேஜ், டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்ஸு இதெல்லாமே வரும். இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கேமரா, அந்த லைவ் போடுற அந்த கேமரா வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நம்ம பப்ளிக்காக பண்ண போகிறோமா, இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறோமா, ஷெட்யூல் பண்ணி பண்ணுறோமா அப்படின்னு எல்லாமே கேட்கும். இப்போ நம்ம லைவ் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இப்போ நம்மளுக்கு லைவ் டேஷ்போர்ட் வந்து லைவ் ஸ்க்ரீன் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சேட்டிங் ஆப்ஷன் வந்துடுச்சு. நம்ம அந்த கோக்கு கீழே வந்து சேட்டிங் ஆப்ஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் ஹாய்னு டைப் பண்ணி நான் மெசேஜ் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே ஹாய்னு வந்திருக்கு. என்டர் யுவர் மெசேஜ்னு இருக்குல்ல, அங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு மேலே எடிட் தம்ப்நெயில் நீங்கள் வந்து என்ன மாதிரி வைக்கிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே ஷேரிங் ஆப்ஷன் வரும். நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கோக்கு கீழே இருக்க சேட் ஆப்ஷனை ஓப்பன்லேயே வச்சுட்டோன்னா யாரெல்லாம் வந்து நம்ம சேட் பண்ணுறாங்களோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கோ லைவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து இப்போ வந்து கோ கொடுத்துடலாம். கோ கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ராட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஃப்ளாஷ் மெசேஜ் வருது. இப்போது நம்மளுக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மேலே நம்ம லோகோவுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா லைவ் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு லைவை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டாப் ஆப்ஷன் அங்கேயே இருக்கும். கோ கொடுத்தீங்களா அதே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் லைவு. நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேனல் டேஷ்போர்டில் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவில் லைவ் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து லைவ் பண்ணணும். நான் சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.